கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை கொடான ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இன்றைய தினத்திலும் சில வேத வார்த்தைகளை தியானிப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீதிமொழிகளில் 22வது அதிகாரம் 26வது வசனத்தை நான் படிக்கிறேன். அதை கேட்போம். ஹல்லேலூயா. கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைக்கப்படுகிற ஒருவனாகாதே. வேத வார்த்தை கை அடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைக்கிறவர்களில் ஒருவனாகாதே. ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை. வேதம் சொல்கிறது, நஷ்டம் வராதபடிக்கு தானியலை கணக்கு புள்ளியாக வச்சார் ராஜா. சங்கீதம் 57 சொல்லப்பட்டு நஷ்டம் வராதபடிக்கு சொல்லப்பட்டிருக்கு. எஸ்தர் அதிகாரத்தில் எனக்கு நஷ்டம் வராதபடிக்கு. ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில் நஷ்டம் வராத இருக்குன்னு சொன்னாக்கா ஜாமீன் போடக்கூடாது. வேத வார்த்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் சொல்லப்பட்டிருக்குது, கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைக்கப்படுவர்கள் ஒருவனாகாதே. கையடித்து சொன்னாக்கா ஜாமீன் போடக்கூடாது சொல்லிட்டு வேத வார்த்தை சொல்கிறது. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 6வது அதிகாரத்தில் நாம் பார்ப்போம். என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைக்கப்பட்டு அந்நியனுக்கு கையடித்து கொடுத்தே ஆனால் நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிப்பட்டாய். ஹல்லேலூயா. இங்கே அழகாக வேத வார்த்தை சொல்கிறது. வாலிபம் ஒரு மாயை சொல்லிட்டு பிரசங்கி சொல்கிறாரு. நான் கூட வாலிபத்தில் அநேக காரியங்களை நான் கையடித்து கொடுத்து பிணைக்கப்பட்டு ஜாமீன் போட்டு ஆயிரக்கணக்காக நான் நஷ்டம் அடைந்திருக்கேன். கடன் பட்டு அந்த கடனை அடைக்க பல வருடங்கள் முயற்சி செய்து அடைத்தேன். இந்த அனுபவத்தில் தான் இந்த வார்த்தை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இதனை கவனித்து கேளுங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை விடிப்பாராக. ஹல்லேலூயா. என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக, முதலாவது என்ன பண்ணப்பட்டிருக்கு, சிநேகிதனுக்காக சொல்லப்பட்டேன். ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்க, தன் சிநேகிதனுக்காக என்ன பண்ணாங்க, பிணைக்கப்பட்டு அந்நியனுக்காக, அந்நியன் சொன்னால் நம்மளை சாராதவங்களுக்கு கையடித்து கொடுத்தேன் ஜாமீன் போடுறீங்களே சொல்கிறாரு. ஜாமீன் போடக்கூடாது. கையடித்து சொன்னாக்கா ஜாமீன். பிணைக்கப்பட்டு சில பேர் நம்ம என்ன உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்ணுறோம், நான் பார்த்துக்கிறேன், நான் ஜாமீன் போடுறேன், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே. அப்படி செய்யும் போது மாட்டிக்குவாங்க. அதுதான் சொல்கிறாரு, என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைக்கப்பட்டு அந்நியனுக்கு கை அடித்து கொடுத்தேயானால் நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய். நம்ம வாயின் வார்த்தையில் நம்ம என்ன பண்ணுறோம், பிடிப்படுறோம், சிக்குகிறோம். உன் வாயின் வார்த்தைகளை பிடிப்பட்டாய். ரெண்டாவது, நம்ம வாயின் வார்த்தைகளை நம்ம பிடிப்படுறோம். ஹல்லேலூயா. அதனால நம்ம வாயின் வார்த்தை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவசரப்பட்டு யாருக்குமே ஜாமீன் போடக்கூடாது. அவசரப்பட்டு கையடித்து கொடுக்கக்கூடாது. நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன், நான் எல்லாம் பார்த்துக்கேன் அப்படி சொல்லக்கூடாது. அதனால அநேக முறை நான் கூட இப்படி என்ன பண்ணியிருக்கேன், நான் பேச்சுலராக இருக்கச்ச, வாலிபனாக இருக்கச்ச ஒரு ஆட்டோ வாங்கி அது ஓட்டினேன். அதுக்கப்புறம் அந்த ஆட்டோ ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு போனேன். அவன் என்னை விற்றுட்டு போயிட்டான். அந்த ஆட்டோக்காக நான் என்ன பண்ணேன், அப்போல்லாம் ஆட்டோலாம் 6000 8,000 நினைக்கிறேன், ஒரு 30 வருஷத்துக்கு முன்ன பழைய ஆட்டோ. கடைசியில் நான் பேங்க்கில் லோன் வாங்கி 30,000 நான் கடனை அடைச்சேன். அந்த பேங்க்காரங்க என்ன உபத்திரம் கொடுத்தாங்க தெரியுங்களா? நீங்கள் கடன் வாங்கி பாருங்கள், அந்த கடன் எவ்வளோ உபத்திரம் தெரியுங்களா? கைப்பிணைக்கப்பட்டு ஒரு ஜாமீன் போட்டாலும் இல்லை கடன் வாங்கினாலும் சரி. அதுக்காக இந்த வேத வார்த்தை என்ன சொல்லுது, கடனுக்காக பிணைக்கப்படுவது ஒருவனாகாது. கடன் இல்லாமல் இருக்கும். ஆண்டவர் தான் சார், கடனுக்காக பிணைக்கப்படுவது ஒருவனாகாது. ஒருத்தனுடைய கடன் நான் அடைக்கிறேன்னு சொல்லிட்டு நீ சொல்லாத. உனக்கு திராணி இருந்தால் செய். திராணி இல்லாத போது நான் உன் கடனை அடைக்கிறேன்னு சொன்னேன். அடைச்சாக்க உன் கடனை யார் அடைப்பாங்க?
கர்த்தர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, பிணைக்கப்படாது, பிடிக்கப்படக்கூடாது, சிக்கொண்டு போகக்கூடாது. அப்போது ஜாமீன் போடக்கூடாது. ஜாமீன் போடுறதுக்கு ஒரு தகுதி இருந்தால் போடு. ஒரு 20,000மோ 1,00,000மோ உனக்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது, உனக்கு திராணி இருக்குது சொன்னாக்கா அது தகுந்த போல நடந்துக்கும். அது தப்பு இல்லை. ஆனாக்கா ஒன்றும் இல்லாமல் வெறும் கையெழுத்து கொடுத்தா மாட்டிக்குவேன். வாயால் சொல்லக்கூடாது. அப்போ கீழே, இப்போது என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியா நீ உன்னை தப்பித்துக் கொள்ள ஒன்று சொல்ல. ஒன்றும் செய்ய முடியாது. வேதம் சொல்லுது, சொல்லுது. ஆனால் உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கம் வரவிடாமல் உன் சிநேகிதத்து போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள். ஒரு சிநேகிதத்துக்கு நம்ம செய்கிறோம். நம்ம ரசிக்கப்பட்டு கர்த்தருடைய அன்பு நிமித்தம் கர்த்தருடைய இரக்கத்தின் மீது செய்கிறோம். பின்னாடி என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அவங்க நல்லா ஆனவுடனே, நாங்கள் ஒன்றும் கேட்கல, நீங்களா கொடுத்தீங்க, அப்படியே மாற்றிக்குவாங்க. மாறுபட்ட ஒரு மனுஷனாக மாறிடுவாங்க. ஹல்லேலூயா. ஆனால் வேத வார்த்தை சொல்ற நீதிமான் என்ன பண்ணுறான்? தன் வாக்கு நஷ்டம் வந்தாலும் தன் வாக்கை நிறைவேற்றுறான். ஆனால் துர்மார்க்கம் அப்படி செய்ய மாட்டாங்க. செய்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண செய்ய மாட்டாங்க. ஹல்லேலூயா. அதுக்கு தான் சொல்லியிருக்கேன், கொடுக்கிறேன் என்று சொல்லியும் கொடாமற்கு வஞ்சகம் அவன் நீரற்ற மேகங்களுக்கு சமம் சொல்லிட்டு நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கு. மேகத்தில் கூட நீர் கிடையாது. சில மேகங்களில் தண்ணியே கிடையாது. சில மேகம் வெறும் மேகம் தான், தண்ணி கிடையாது. வேதம் சொல்கிறது நீதிமொழிகளில். அதனால நான் கூட என்னுடைய இளம் வயதில் நான் சம்பாதிச்செல்லாம் ரட்சிப்பின் சந்தோஷத்தில் தான் செலவு பண்ணாங்க. மற்றவங்களை நம்பி செய்யல. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் பெற்றனால என்னை கர்த்தர் விடுவிச்சாரு. அநேக காரியங்களை கர்த்தர் என்னை விடுவிச்சாரு. அந்த சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம் நான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்காக செலவு பண்ணேன். ஆனால் என்ன நினைச்சாங்க சொன்னா, பொதுவாக மனித ரீதியாக எல்லாம் ஒதுக்குனாங்க. அவங்களுக்கு வசதி வரும்போது, அவங்கவுங்க வசதியாக இருக்கும்போது என்னை நினச்சி பார்க்கல. யோசேப் சொல்கிறாரு, பானபத்திரங்காரெல்லாம் சொல்லிட்டு அவன் சொப்பனை சொல்கிறாரு, நீ உயர்த்தப்படும் போது என்னை நினச்சி சொல்கிறான். யாரும் நினைக்கல, மறந்துட்டாங்க. ஆமோஸ் 6வது அதிகாரத்தில் 6:6 ஒரு வார்த்தை இருக்கு, யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு ஒருவரும் கவலைப்படாமல் போனார்கள். உனக்கு ஒரு ஆபத்து சொன்ன அர்த்தம் கவலைப்படுறான்னு சொல்லி நினைக்க கூடாது. கர்த்தர் தான் உனக்காக கவலைப்படுறாரு. கர்த்தர் தான் உன்னை தவிப்பார். கர்த்தரை நம்பும் போது தான் நீ விடுவிக்கப்படுவே. ஹல்லேலூயா. அப்போ யோசேப்புக்கு ஒரு ஆபத்து வந்தது. எந்த சகோதரனும் உதவி செய்யல, எந்த சிநேகிதனும் உதவி செய்யல, தாய் தகப்பன் எவனுமே உதவி செய்யல. கர்த்தர் தான் உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஆனால் பானபத்திரக்காரனுக்கெல்லாம் சொல்றாரு, உன்னை உயர்த்தப்படும் போது என்னை நினைத்துக்கொள். யாரும் நினைக்கல, யோசேப்பு நினைக்கல. அதே தான் ஆமோஸ சொல்லப்பட்ட ஆமோஸ் 6வது அதிகாரத்தை 6வது வார்த்தை சொல்கிறது, யோசேப்புக்கு வந்த துன்பத்துக்கு ஒருவரும் கவலைப்படலையா. யோசேப்புக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு ஒருவரும் கவலைப்படலையா. ஹல்லேலூயா. நமக்காக கவலைப்படுற ஒரே தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. அதனால நிறைய காரியங்கள் பேசலாம், சுருக்கமாக பேசுகிறேன். உங்களுக்கு கேட்கறதுக்கு வசதியாக இருக்கு. 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பேசினாங்க நீங்கள் சலிச்சு போயிடுவீங்க. ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் நீங்கள் உட்காருங்க, கேட்பீங்க. அதனால் இது நான் வார்த்தையை சொல்கிறேன், நீங்கள் குறித்துக்கோங்க. மறுபடியும் சொல்லும்போது நீங்கள் மறுபடியும் ரீடேக் பண்ணி வார்த்தையை பாருங்கள். நீங்கள் இங்கே யோபு 6வது 14 சொல்கிறார், சிநேகிதனால் தயை கிடைக்க வேண்டும் சொல்கிறார். ஒரு சிநேகிதருக்கு இன்னொரு சிநேகிதர் தயை செய்யணும், தயை கிடைக்க வேண்டும் சொல்கிறார். எங்கே கிடைக்கல. யோபு 12:4 சிநேகிதன் நான் நிந்திக்கப்பட்டு சொல்கிறாரு. சில சமயம் நம்ம சிநேகிதன் நிந்திக்கப்படுறோம். இன்னொரு சொல்கிறாரு, யோபு 6:27 படுகுழியை வெட்டுகிறார்கள். ஒரு சிநேகிதன் இன்னொரு சிநேகிதனுக்கு என்ன படுகுழி வெட்டுறாங்க. ஹல்லேலூயா. தாவீதுக்கு ஒரு சிநேகிதன் இருந்தார், யோனாதத்தன். அவன் உயிருக்கு உயிராக இருந்தாங்க. ஆனால் ஆபிரகாம் பார்த்து சொல்ற, என் சிநேகிதன் சொன்னார் ஆண்டவர். இன்னைக்கு உண்மையான சிநேகிதன் எதுவும் கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு சிநேகிதன் காட்டிலும் உண்மையான அன்பு எதுவும் கிடையாது சொல்லிட்டு யோவான்ல சொல்லிட்டார் ஆண்டவர். ஆனால் இன்னைக்கு சிநேகம் பண்ணதுக்கு பயமா இருக்கு. உண்மையான சிநேகனை
உண்மையான மனுஷனை கண்டுபிடிங்க யார் சொல்லிட்டு நீதிமொழிகள் சொல்லுது. அப்போ உண்மையான சிநேகிதம் எங்கே போகுது சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். யோபு 17:5 சிநேகித துரோகமா பேசுறாங்க. ஒரு சிநேகித துரோகமா பேசுறாங்க. ஹல்லேலூயா. சிநேகித உதவி செய்தால் நலமா இருக்கும் யோபுல சொல்லப்பட்டிருக்கு. உதவி செய்யணும் சொல்றாங்க. ஹல்லேலூயா. உதவி கிடையாது, இருந்தாலும் கர்த்தர் உதவி செய்வார். நீதிமொழி 11:5 வெகு பாடுபடுவாய். நீ ஜாமீன் போடும்போது, நீ மற்றவங்களுக்கு வாய்மூலம் சிக்கும் போது வெகு பாடுபடுவாய் சொல்லி. நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இந்த காலத்தில் ஊழியம் செய்து கஷ்டம். பெரிய பெரிய ஊழியக்காரங்களே அவங்க கேட்குற தொகையை கொடுக்க முடியல. நாங்கள் சின்ன ஊழியக்காரங்க, நாங்கள் யாருக்குன்னு கேட்கறதில்ல. இஷ்டப்பட்டு கொடுத்தாக்க அதை வாங்கி நாங்கள் செலவு பண்ணி கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம். அவ்வளோதான். நாங்கள் ஒன்றும் காணிக்கை பெட்டி வைக்கல, எங்கே போய் கொடு சொல்லிட்டு சொல்கிறதில்ல. கர்த்தர் தான் கொடுக்குறாரு. உங்களை ஏவோடுனாக்கா கர்த்தர் அது கொடுங்க. ஹல்லேலூயா. சுகமாக இருக்குன்னு சொன்னாக்கா அதே வசனம் சொல்லுது. நீதிமொழி 17:18 நீ சுகமாக இருக்குன்னு சொன்னாக்கா கைப்பிணைக்கூடாது. நீதிமொழி 11:15 நீ பிணைக்கப்பட்டால் வெகு பாடுபடுவாய், ஆனால் நீ ஜாமீன் போடாமல் இருந்தாக்கா சுகமாக இருப்பாய். அப்போ உனக்கு சுகம் வேணுமா, வெகு பாடுகள் வேணுமா? அதனால சுகமாக இருக்குன்னு சொன்னாக்கா ஜாமீன் போடாதீங்க. யாருக்கு கடனுக்கு உடன்படாதீங்க. கடன்காரன் ஆகாதீங்க. ஒவ்வொன்றும் கணக்கு வைக்கணும். ஏற்கனவே சொன்ன தானியேல் 6வது அதிகாரம் 2வது வார்த்தை எடுத்து படிங்க. தனக்கு நஷ்டம் வராதபடி தானியேல் என்ன பண்ண கணக்குலியா வச்சாரு ராஜா. சங்கீதம் 57 சொல்லும் மேலே பாடிங்க, நஷ்டம் வராதபடி. எஸ்தர் அதிகாரத்தில் நஷ்டம் வராதபடி, வாய்க்கில் நஷ்டம் வராதபடி போகணும்னு சொன்னால் கர்த்தருடைய கிருபை வேணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உபாய தந்திரம் நிறையா இருக்கு. உபாய தந்திரங்கள் பயங்கரமான உபாயம். கடைசி காலம் ஏற்கனவே சொல்லப்பட்டேன். ஏன்னாக்கா அந்திகிறிஸ்து இப்பவே இருக்கான். ரகசியங்கள் நடக்குது. ரகசியமா நிறைய ரகசியங்கள் நடக்குது. ஆனால் தேவன் நம்மோடு இருப்பனால ஃபர்ஸ்ட்லாம் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு அதிக உபத்திரம் உண்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த உபத்திரம்லாம் தாண்டி வரும். ஆண்டு சொன்னார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க சொன்னார். எரேமியா 12 என்ன சொன்னார், நீங்கள் தீங்கு வரதுக்கு முன்னே ஜெபம் பண்ணுங்க. கடைசியில் போய் ஆண்டவர் என்ன விடிய சொன்னாக்கா ஆண்டவர் யாரை விடிப்பாரு? ஏற்கனவே முந்தையே சொல்லப்பட்டவங்க விடிப்பாரு. நீ கடைசியில் போய் சொன்னாக்கா நீ முதல்ல சொன்ன ஆண்டவருக்கு மகிமை செலுத்துன்னு, தீமை வருவதுக்கு முன்னே மகிமை செலுத்துன்னு. அதனால இதெல்லாம் பார்க்குற நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நீதிமொழி 6:1-2, நீதிமொழி 15:11 வசனம், நீதிமொழி 17:18 புத்தீனன் கையடித்து பிணைக்கப்படுகிறான்னு சொல்லி. ஒரு புத்தீனமா கையடிக்கிறோம், ஜாமீன் போடுறோம். புத்தீனனா கையடித்து பிணைக்கப்படுகிறான். இன்னொருத்த அந்நியனுக்காக பிணைக்கப்படுகிறான். இன்னொரு கடன் படுறதுக்காக பிணைக்கப்படுகிறான். நான் கடன் பட்டிருக்கேன்னு சொன்னாக்கா, எப்படி கடன் பண்றேன்னு சொன்னாக்கா புத்தி இல்லாமல் கடன் படுறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் எதுக்காக சொல்றேன், என்னோட அனுபவத்தில் சொல்றேன். யோபு சொல்றாரு. யோபுல நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஏற்கனவே சொன்னேன், நீங்க பாருங்க. நான் சுருக்கமாக பேசுறேன். கை பிணைக்க போதும், வஸ்திரம் பிணைக்க, வஸ்திரத்தை கூட எடுத்துக்கோனா. ஜாமீன் போட உங்க வீட்டில் வந்து வஸ்திரம் எல்லாமே எடுத்துக்கோ, படுக்கிற பாய் கூட எடுத்துக்குவோம். ஹல்லேலூயா. லட்சக்கணக்காக பணம் இருந்தது, ஆயிரக்கணக்காக பிஸ்னஸ் பண்ணேன். திடீர்னு லாஸ் ஆயிடுச்சு. நடத்த யாரும் இல்லை, சாப்பாட்டுக்கு வசதி இல்லை. ஏன்? ஆண்டோடைய வார்த்தை தெரியாது. யாரும் இந்த வழியில் கொண்டு போகுது, நஷ்டம் வராதபடி நம்மளை வழியில் கொண்டு போகல. ஜாமீன் போடாத சொல்றது இல்லை. அவங்கவுங்க காரியம். தேவனை குறித்து மேன்மையாக பேசுறது. அவர் செய்வார், உனக்கு அது செய்வார். நீ என்ன செய்யற? முதலாவது நம்ம செய்யறத சொல்லு. பாவிக்கு கடன் கொடுக்குறான்னு சொன்னாக்கா நீதிமன்றம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான்.
பாவி கொடுக்கணும். நம்ம போய் கடன் கேட்க முடியுதா? ஒரு 1000 ரூபாய் கேட்டால் கொடுப்பாங்களா? தெரிஞ்சவங்க கேட்குறாங்க, உங்ககிட்ட என்ன இருக்குது? பாஸ்புக் இருக்கா? பென்ஷன் புக் இருக்கா? அப்படி கேட்குறாங்க. யார் கேட்கறது? கிறிஸ்தவனை கேட்குறான். எனக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா? ஒரு சகோதரனுக்கு நீங்கள் இன்னொருத்தர் உதவி செய்ய மாட்டீங்களா? நான் கேட்டேன். வரும்போது குனிஞ்சு வரீங்க, கஷ்டப்பட்டு வரீங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துறாரு. அதுக்கப்புறம் சஃபாரி டை கட்டிக்கிறீங்க, சூட் கோட் போகிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. அப்போ மிஞ்சின நீதிமான ஆயிடுறீங்க, மிஞ்சின துஷ்டமாக ஆயிடுறீங்க. ஏன் தேவன் அதுக்கு கீழ்ப்படி மாட்டீங்களா? தேவன் சொல்கிறது திரும்பி செய்யணும். செய்ய இறங்கினா கர்த்தர் சொன்னார், ஆபிரகாம் குமாரன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அதனால இயேசுவின் ரத்தஞ்சன இந்த பிரசங்கி 9:12 சொல்ல, நேரிடும் ஆபத்து சொல்லப்பட்டு மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும், குருவிகள் கண்ணில் பிடிபடுவது போலவும், மனுபுத்திரன் சடுதியில் ஆபத்திலே அகப்படுவான். நல்லா தான் இருப்போம். ஒரு கையெழுத்து போடுங்க. நீங்கள் சொன்னால் கடன் கொடுப்பாங்க. எங்களால் ஒரு ஆபத்து, உங்களுக்கு ஒரு கஷ்டம் வராதுங்க. ஒரு கையெழுத்து போடுங்க. நீங்கள் சொல்லுங்க. சொல்லலாம் ஒரு கையெழுத்து நம்பி போட்டோன்னு சொல்லிடுச்சிங்க, போயிடுச்சு. ஒரு வார்த்தை சொன்னு சொல்லிட்டு அவன் யாரை கொண்டு கூப்பிடுவான்? நீங்கள் தானே சொன்னீங்க அவர் கடன் கொடுங்க சொல்லிட்டு, நான் ஜாமீன் நிற்கிறேன் நீங்கள் சொன்னீங்களே சொல்லிட்டு நம்மளை வந்து பிடிச்சிக்கோம். அப்போ யார் கடன்காரன்? கடன் வாங்கணும் இல்லை, ஜாமீன் கொடுத்து தான் கடன்காரன். நம்ம தான் கடன்காரன். அதுக்கு தான் நீதிமன்ற கடன்காரன் போல ஆகாத வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு. என்ன சொல்றது? கையெடுத்து உடன்பட்டு கடனுக்காக பிணைக்கிற ஒருவனாக நீ கடன்காரன் போல ஒருவன் போல ஆகக்கூடாது. ஹல்லேலூயா. கடன் பட்டா எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு சில பேருக்கு அனுபவம் தெரியும். வீட்டில் இருக்க முடியாது, துரத்தி பிடிப்பாங்க கடன் கொடுத்தவன். ஹல்லேலூயா. அவதூறா பேசுவாங்க, அசிங்கமா பேசுவாங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இல்லாதவனுக்கு கொடுங்க, கர்த்தருடைய தாங்குங்க. கர்த்தருடைய சமீபம் சொல்றாங்க, இருக்கட்டும், சமீபம் இருக்கட்டும், உதவி செய்யுங்க. கர்த்தர் தேடின்னு போய் எத்தனை பேருக்கு உதவி செய்ய. நீங்கள் தேடின்னு போக மாட்டீங்களா? உங்களை தேடின்னு தான் வரணுமா? உங்களை தேடின்னு வந்தாக்கா நீங்கள் கொடுப்பீங்களா? அந்த கொடுக்குற வரம் இருந்தால் தான் நீங்கள் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. இன்னும் 2 வார்த்தை பார்த்து நாம் கடந்து போவோம். எரேமியால 9வது அதிகாரம். எரேமியால 9வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. கடினமாக இருந்தால் கூட இந்த வார்த்தை உண்மைதான். நீங்கள் அவனவன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். எந்த சிநேகிதனுக்கு சொல்ல முடியும் சொல்லுங்க? தேன் ஒழுகுறா போல பேசுறாங்க. நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க, கடைசியில் கை விட்டுடுவாங்க. ஹல்லேலூயா. பழைய பாட்டு பாடுவார் நம்ம தினகரனியா. நாம் துணையன நயந்தூரை சொன்னவர் நற்றாத்தில் விட்டாரையா, தனியனுக்கு ஆதாரம் நீதானையா. நடு ஆற்ற விட்டுடுவாங்க. ஏசு கிறிஸ்து, நீங்கள் அவனவன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாருங்க. எரேமியா 9:4 வார்த்தை. எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள். எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான். நானா சொல்றேன், இந்த வேத வார்த்தை உண்மை தானே? இந்த வேத வார்த்தை ஏன் சில பேர் வெறுக்கிறாங்க சொன்னாக்கா, அவங்களால இதை ஜீர்ணிக்க முடியாது. இது இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் காட்டுற கண்ணாடி இது. அடுத்து, எந்த சிநேகிதனும் தூற்றி திரிகிறான். இன்னைக்கு பாருங்க, அநேக நான் யூடியூப்ல பாக்குற ஒருத்தருக்கு ஒருத்தருப்பா பேசுறது பார்த்தாக்கா எனக்கு பயமா இருக்கு. இருந்தாலும் நான் பேசுறேன். முற்று முடிய யாரும் நீதிமான் கிடையாது.
ஸ்திரீயில் பிறந்தவன் ஒருவனும் நீதிமான் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்த வார்த்தை பாருங்க, அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொரும் தமக்கடுத்தவனை இழுக்கிறார்கள். அடுத்தது, பொய் பேச தங்கள் நாவை பழகுகிறார்கள், அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள், கபடத்தின் நடுவிலே குடியிருக்கிறாய், கபடத்தின் நிமித்தம் அவர்கள் என்னை அறிய மாட்டமே இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை சிநேகிதங்காரன் மோசம் பண்றான், எத்தனை சகோதரர் மோசம் பண்றாங்க. இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ள இருக்காங்கல்ல, மோசம் பண்ற சகோதரர் இருக்காங்க, மோசம் பண்ற சிநேகிதர் இருக்காங்க, வாசல் அடைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க, வாசலுக்கு விரோதமா பேசுற எத்தனை பேர் இருக்காங்க, உனக்கு நன்மை வராதபடி செய்யற எத்தனை இருக்காங்க. ஹல்லேலூயா. அழகா சொல்ற, நீங்கள் அவனவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையா இருங்கள், எந்த சிநேகிதனும் நம்பாதுங்க. அங்க ஒன்று சிநேகிதன் எச்சரிக்கை, எந்த சகோதரனையும் சொல்றாரு. சிநேகிதன் சொல்றாரு, சகோதரன் சொல்றாரு. ஹல்லேலூயா. சகோதரன் நம்பாதுங்கள், எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான், எந்த சிநேகிதனும் தூட்டு திரிகிறான். நல்ல சிநேகிதன் இருந்தா எனக்கு சொல்லுங்களேன், கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நல்ல சிநேகிதன் இருந்தாக்கா எனக்கு ஃபோன் வருது. ஆனா நல்லவன் போல இருப்பாங்களே கண்டி, நல்லவன் இருக்க மாட்டான். அதான் உள்ளது சொல்லவா உண்மையை சொல்லவா ரெண்டு இருக்கு. உள்ளது வேற, உண்மை வேற. உள்ளது சொன்னாக்கா உள்ளது படி சொல்லு, உண்மை சொன்னா உண்மையில கொஞ்சம் திருச்சி கூட சொல்லலாம். இல்லையா, அது உண்மை போல இருக்கும். அதனால கர்த்தர் இன்னொரு வார்த்தை பார்ப்போம். மீகா 7வது அதிகாரத்துல மீகா 7வது அதிகாரம், மீகா 7வது அதிகாரத்துல 4வது வார்த்தை பார்ப்போம். சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். என்னடா இது, ஒண்ணுமே புரியலையே. அப்போ எப்படி சிநேகிதம் இல்லாமல் இருக்க முடியும்? எல்லாருக்கும் சிநேகிதம் இருக்காங்க. ஆனா வேதம் சொல்லுது, சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். இன்னைக்கு எங்க வழிகாட்டுறேன்? ஆண்டவர் சொன்னா, நானே சத்தியம் வழியும் ஜீவனமா இருக்கேன் சொன்னார். நானே வழியும் சத்தியம் ஜீவனா இருக்கேன். அவ தான் வழி, அவ தான் வழி காட்டுவாரு. நம்ம மற்றவங்களை நம்புறோம், வழி காட்டுவான். கடைசியில் என்ன பண்றான்? மோசம் பண்றான், நம்மளை குறுக்கு வழியில கொண்டு போயிடுறான். அவன் நல்ல வகையில போயிடுவான். சில சமயம் நம்ம வண்டி ஓட்டுற நேரத்தில் எங்கேயா போச்சு ரூட் கேட்டால் சில பேர் ரூட் மாற்றி சொல்லிடுவாங்க, வழியை மாற்றி சொல்லிடுவாங்க. அதுக்காக 4 சந்து முன்ன நின்று 4 தடவை கேட்டு போவேன். ஏன்னாக்கா ஒரு 50 மைல் கடந்து போயிட்டுனாக்கா மறுபடியும் திரும்பி வரது கஷ்டம் இல்லையா?